நம்ம விருதுநகர்ல அம்மா உணவு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அப்சரா தியேட்டருக்கு ஆப்போசிட்ல தான் லொக்கேட் ஆயிருக்காங்க. அம்மா உணவகத்துல வரிசையில நின்று சாப்பாடு வாங்கின காலம் போய் இப்போ யாருமே யூஸ் பண்ணலன்றது தான் எங்களுக்கு பெரிய வருத்தமா இருக்கு. விருதுநகர் அம்மா உணவகத்துல இருந்து பேசுறோம். நாங்க தரமான உணவை தயாரிச்சு கொடுக்குறோம். நீங்க மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு அம்மா உணவகம் திறந்தப்ப எவ்வளவு ஆதரவு தெரிவிச்சிங்களோ அதே மாதிரி ஆதரவு தெரிவிச்சு எல்லா மக்களும் உள்ள வந்து தரமான உணவு சாப்பிடணும்னு கோரிக்கை வைக்கிறோம். நாங்க சாப்பிட்டது பாத்தீங்கன்னா பூரியும் தோசையும். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றேன். நிறைய பேருக்கு வீட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் விருதுநகர் இருந்தீங்கன்னா மஸ்ட் இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்க. ஏன்னா இங்கே வந்து யாருமே வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. வரதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சம்பளமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் நீங்களாம் வர ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாமே மாறும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருந்தது சொன்னாங்க. இப்போ நிறையா மாறுதுன்றதையும் அவங்க சொல்கிறாங்க. மாறணும்னு நம்பிக்கையில் இருக்காங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, செமையாகவும் இருக்குது. குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வீட்டில் செய்கிற மாதிரி தான் சாம்பார் இருக்குது. பாருங்கள், ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களுக்காக கடையில் இங்கே ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ரெகுலராக வருவீங்க நீங்கள். அது இல்லை இது இல்லைன்னு எவ்வளோ நாள் சொல்லலாம். ஆனால் இருக்கிறத யூஸ் பண்ணலன்னா அது நம்ம தப்புன்னு தான் சொல்ல முடியும். வாங்க வந்து எங்களுக்கு நல்ல முறையில் நடத்தி உங்களுக்கு சமைக்க தெரியுங்க. அங்க இருக்கிறவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகனால நம்ம போய் சாப்பிட்டு நம்மளோட ஆதரவை தெரிவிக்கலாம். எங்க பிள்ளைங்க வந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்தோம், நம்ம பிள்ளைங்க சொல்லிக்கிற மாதிரி வரணும். அதெல்லாம் பார்க்க பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. மக்கள் வர குறைஞ்சாலும் அந்த சாப்பாடோட குவாலிட்டி குறையவே இல்லை. எங்களுக்கு நிரந்தர பணியாகவும் எங்க பிள்ளைங்களுக்கு உள்ள வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ, எங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு தரோம். நாங்க மொத்தம் 2 பேர் போயிருந்தோம். டோட்டலா 8 பூரியும் 2 தோசையும் வாங்கியிருந்தோம். டோட்டலா 50 ரூபா தான் ஆச்சு. வயிறும் நிறைஞ்சிச்சு, மனசும் நிறைஞ்சிச்சு. வைக்கிறோம். நீங்க எல்லாரும் சாப்பிட வாங்க. நல்ல தரமான உணவு, உங்களுக்கு கனிவான சேவை எல்லாம் செய்யறோம். மட்டும் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க போதும்.